சிறுகதை. அரவிந்த் சச்சிதானந்தன் படைப்பில் அனிருத்தன் செய்த 3 கொலைகள். நான் 3 பேரை கொடூரமாக கொன்று விட்டதாக 28 வயது அனிருத்தன் அண்ணா நகர் மேற்கு வியூ5 காவல் நிலையத்திற்கு சரணடைந்த போது மணி இரவு 1:10. ஹெட் கான்ஸ்டபிள் கன்னியப்பன் டியூட்டி முடிந்து வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். திருமங்கலம் சிக்னலில் நடந்த திடீர் மாணவ போராட்டத்தை கலைத்து கட்டுப்படுத்த போனதால் தன்னால் வழக்கம் போல் 8 மணிக்கு வீட்டுக்கு கிளம்ப முடியவில்லை என்ற கடுப்பில் எப்படியாவது இந்த வருடம் இந்த வேலையை விட்டு போய்விட வேண்டும் என்ற சிந்தனையில் தன் போலீஸ் உடையை கலட்டி வைத்துவிட்டு காலையில் போட்டு வந்த மடிப்பு கலையாத சிவப்பு சட்டை நீல நிற பேண்டரை போட்டுக்கொண்டு அவர் ஓய்வறையிலிருந்து வெளியே வந்தபோது அனிருத்தன் தலையை தொங்க போட்ட வாக்கில் போலீஸ் நிலையத்திற்கு நடு அறையில் நின்று கொண்டிருந்தார். யார் சார் நீங்க? அவளுடைய நாகரிகமான உடை கன்னியப்பனின் தோணியை நிர்ணயித்தது. பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருந்த அனிருத்தனிடம் அவர் மீண்டும் சப்தமாக கேட்டார். ஏய் தம்பி, யாரு நீ? அவன் தன் இடது கையை உயர்த்து 3 என்று காண்பித்தவாறே தன் வலது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மேஜை மீது வைக்கும் போதுதான் அவருக்கு புரிந்தது. வேகமாக உள்ளே ஓடினார். ஆய்வாளர் அந்தோணிக்கு அந்த 20க்கு 20 அறையில் மின்விசிறி வேகமாக சுற்றியும் வியர்த்து கொண்டேதான் இருந்தது. வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவதே உத்தமம் என்று நினைக்கும் அவருக்கு இரவு ஒரு கொலைக்காரனை விசாரிப்பதெல்லாம் கனவில் கூட நடந்துவிடக்கூடாத செயல். அறிவுடைய ஏன் யூனியன் லீடர் ரொம்ப நாளா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். சுட்டுட்டேன். சவுகார்பேட்டைக்கு போய் வாங்கி வந்த துப்பாக்கியில சுட்டுட்டேன். செத்துட்டான். அனிருத்தன் சிரித்தான். அப்புறம் அந்த மேனேஜர் பாவேஸ் மிஸ்ராவை கொன்னேன். அப்புறம் அந்த ஆடிட்டர் 3 பேரும் மர்கையா. அவன் மீண்டும் சிரித்தான். அவன் எதுவும் விபரீதம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக கன்னியப்பனும் உதவி ஆய்வாளர் சதீஷ்குமாரும் அவனை கண்காணித்தவாறே அவன் பின்னே நின்று கொண்டிருந்தனர். கவரப்பேட்டையில் இருக்கு சார் என் வீடு. அங்க இருந்து அண்ணா நகர் வர எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா சார்? காலையில 8:45க்கு பிராஞ்சில் இருக்கணும். எவ்வளவு வேலை செய்யறேன், பாராட்ட கூட வேணாம். எப்ப பார்த்தாலும் மட்டன் தட்டிக்கிட்டே. போயும் வேலையில பிரச்சனை நான் கொலை பண்ணினீங்க. போயும் வேலையா? இங்க வேலைதான் சார் எல்லோருக்கும் வாழ்க்கையே. வீட்டில் என் அம்மா அப்பா கூட இருக்கிற நேரத்தை விட ஆபீஸ்ல இருக்க நேரம் தான் அதிகம். எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவனுங்க தலைக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். கன்னியப்பன் அவனை அவமதிக்கும் வகையில் தலையசைத்தவாறே அந்தோணியை பார்த்தான். அந்த பார்வை அந்தோணியையும் யாராவது சுட்டுவிட்டால் நன்றாகத்தான் இருக்கும் என்பது போல் இருந்தது. அந்தோணி அதை கவனிக்கவில்லை. ஒரு வேலையும் செய்ய மாட்டான் சார் என் மேனேஜர். எங்கேயோ டெல்லியில இருந்து வந்து இங்க சுரண்டி திங்குறான். சுரண்டி அதுக்கு இந்த அறிவுடையான் சப்போர்ட். திருட்டு பசங்க சார் எல்லோரும். அதான் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. பண்ணாத தப்புக்கு திட்டுவானுங்க. வேலையும் செஞ்சுக்கிட்டு பேச்சு வாங்கணும். உடம்பெல்லாம் கூசும் சார். ஒரு நாள் ஒரு RTGS தப்பா போட்டுட்டேன் சார். காசு வேறொருத்தனுக்கு தப்பா போயிருச்சு. அதை நாங்க கண்டுபிடிச்சதுக்குள்ள அவன் அந்த காசை எடுத்துட்டான். இவ்வளவு வேலை கொடுத்தா ஒருத்தன் சறுக்க தான் செய்வான். இட்ஸ் ஏ ஹியூமன் எரர். அதுக்கு நானும் பொறுப்பு தான். ஆனால் நான் மட்டும் பொறுப்புங்கிறத மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி என் சம்பளத்தில் இருந்து அந்த காசை ரெக்கவர் பண்ணுவேன்னு மிரட்டி எனக்கு மெமோ கொடுத்தானுங்க. நான் யார் அக்கௌண்ட்டுக்கு காசு போச்சோ அந்த ஆளை தேடி பிடிச்சி 2 மாசமா அவன் பின்னாடி அலைஞ்சி பாதி காசை வாங்கினேன். அவன் மீதி காசை 2 மாசம் கழிச்சு தாரேன்னு சொல்லிட்டான். அதனால் என் கையில் இருந்த காசை போட்டேன். ஆனால் அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியும் அதை வச்சு என்னை கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தானுங்க. நேத்து அந்த ஆடிட்டர் முன்னாடி இதை சொல்லியே என்னை அசிங்கப்படுத்தினாங்க சார். அதுதான் இன்னைக்கு துப்பாக்கியோட வந்தேன். என்னை அசிங்கப்படுத்தின அறிவுடையான் அந்த பாவேஸ், அதை வேடிக்கை பார்த்த ஆடிட்டர் 3 பேரையும் அவன் கையை சுடுவது போல் வைத்து காட்டினான். அந்தோணி கன்னியப்பனை பார்த்தார். கன்னியப்பனுக்கு வியர்க்க தொடங்கியது. அந்த ஆடிட்டர் என் லிஸ்டிலேயே இல்லை. என்னை பற்றி பேசி ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஆடிட்டரை சுட்டுட்டேன். அறிவுடன் அப்படியே உறைஞ்சு போய் நின்றான். அந்த பாவேஸ் அலறிக்கிட்டே ஸ்டோர் ரூமுக்குள்ள ஓடினான். அறிவுடையான் முகத்தை பார்க்கணுமே. அனிருத்தன் கண்கள் ஒளிர சிரித்தான். அனிருத்தன் துப்பாக்கி அறிவுடையான் நோக்கி நீட்டிய போது மேலாளர் இருக்கைக்கு பின்மாட்டப்பட்டிருந்த சுவர் கடிகாரம் 8 முறை அடித்தது. வேணாம் அனிருத், உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன். யூனியன் தலைவர் ஆக்குறேன். இன்னும் 2 வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆகிருவேன் அனிருத். அப்புறம் யூனியன் எல்லாம் நீதான். அனிருத்தன் சப்தமாக சிரித்தான். அப்படியே சுட்டா கிக்கு இல்லை சார், அதான் பாட்டு போட்டேன். அனிருத்தன் தன் தலையை திருப்பி கன்னியப்பனை பார்த்து சொல்லிவிட்டு தன் மொபைலில் பிளே மியூசிக்கை இயக்கினான்.
கித்தார் இசையோடு சேர்ந்து ஜான் லெனனின் குரல் மேலோங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனை நிறைத்தது. அது என்னமோ தெரியல சார், இந்த பாட்டை கேட்டாலே கொலை பண்ணணும் தோணுது சார். எதுக்கு தம்பி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு? கேட்காதீங்க, கண்ணியப்பன் அப்பாவியாக சொன்னார். மூளைக்குள் கேட்டுக்கிட்டு இருக்கு சார், அவன் சொல்லிவிட்டு பாடத் தொடங்கினான். கண்ணியப்பனும் அந்தோணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாட்டை பாடியவாறே அவன் அந்தோணியை பார்த்தான். அவன் கண்ணியப்பனை நோக்கியதை கவனித்தான். புரியலையே சார், பாரதியார் சொன்னாரே, நல்ல கித்தாரை செஞ்சு சேத்திர தூக்கி போட்டுட்டியே, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைச்சிட்டியேன்னு. அந்த மாதிரி தான் இதுவும். கண்ணியப்பன் சற்றை சகஜமாகி அனிருத்தன் முன் வந்து நின்றார். அவருக்கு ஏனோ அனிருத்தன் மீது கோபம் வரவில்லை, இரக்கம்தான் வந்தது. இவ்வளவு அறிவா பேசுறீங்களே தம்பி, அப்புறம் ஏன் கொலை அது இதுன்னு அவர் பேசி முடிப்பதற்குள் அவன் சப்தமாக சிரித்தான். அனிருத்தனின் சிரிப்பொலி அந்த அறை எங்கும் எதிரொலித்தது. கூடவே கித்தார் இசையும். அறிவுடையன் சார், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் சார், எனக்கு கித்தார் வாசிக்கணும் ரொம்ப ஆசை சார். ஆனால் எங்கள் வீட்டில் சேர்த்து விடலை. படிப்பு படிப்பு படிப்பு, படித்தா மேலே வந்துடலான்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்புனாங்க சார். அப்பாவி சார் அவங்க, என்ன படித்தாலும் உன்ன மாதிரி சுரண்டல் நாய் கீழே. சாரி அறிவுடையான் சார், உங்களை மாதிரி நாயை கீழே தான் வேலை செய்யணும். கடைசி வரைக்கும் நீங்களெல்லாம் எங்களை காலில் போட்டு மிதிப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியலை. வேணாம் அனிருத், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. தாமதிக்காமல் அனிருத்தன் அவருடைய இடது கையில் சுட்டான். சுண்டு விரலை கிழித்து ரத்தம் பீச்சி கொண்டு வர அறிவுடையன் அலறினார். அனிருத்தன் வாசலுக்கு ஓடினான். வங்கி ஷட்டர் வெளியே மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொண்டான். வங்கி ஊழியர்கள் மட்டும் வந்து போக பக்கத்தில் அமைந்திருந்த சிறிய வழியின் கதவை உள்ளிருந்து சாத்திவிட்டு மீண்டும் மேலாளர் இருக்கைக்கு வந்தான். அறிவுடையன் கையை பிடித்தவாறு தரையில் அமர்ந்து வழியில் முணங்கி கொண்டிருந்தார். ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ், என்ன சுற்று சுற்றுன்னு கேட்குது சார். அனிருத்தன் சொல்ல அறிவுடையான் வாயை மூடிக்கொண்டார். நாட்டில் பாதி பேருக்கு வேலை இல்லை. நீங்களாம் இந்த மாதிரி சேஃப்டியான வேலை உட்காந்துக்கிட்டு யூனியன் பேரை சொல்லி வேலை செய்யாமல் வெட்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி சார், யூனியன் தலைவர்னா பாரபட்சம் பார்க்காம இருக்கணும். நீங்கள் ஏன் சார் அந்த டெல்லிக்காரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க? நாம தான். அவர் சொன்னது அவனுக்கு புரியவில்லை. ஹான் என்றவாறே துப்பாக்கி அவரை நோக்கி நீட்டினான். அவர் தெம்பை வரவழைத்து கொண்டு பேசினார். நாம தான் பார்த்துக்கணும், வெளியில இருந்து வரவங்களை. அறிவுடையன் பேச முடியாமல் பேசி முடிப்பதற்குள் அவரது வலது கையில் சுட்டான் அனிருத்தன். அவர் அலறினார். அனிருத்தன் லெனானின் பாட்டிற்கு காற்றில் கித்தார் வாசித்தவாறே அவர் அருகில் வந்தான். அவர் தொடர்ந்து அலற அவன் அவரை நெருங்கி குனிந்து அவர் கண்களை பார்த்து பேசினான். நல்லா போய் பேசுறீங்க சார், அதுதான் சுட்டேன். அனிருத், அந்த ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் விஷயத்தில் மனசில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறியா? அந்த காசை நான் கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ். அனிருத்தன் சிரித்தான். என் பிரச்சனைக்கு மட்டும் உங்களை சுடலை சார். என்ன அப்படி சுயநலவாதியான்னு நினச்சிட்டிங்களா? அன்னைக்கு நான் என்ட்ரி மட்டும் தானே போட்டேன். வெரிஃபை பண்ணினது உன் மேனேஜர் தானா? அப்போ அவனும் தான் சார் பொறுப்பு. அவன் ஏன் ஒன்றும் பண்ணல? இந்த பாரபட்சம் தான் எனக்கு ஒருத்தது. இந்த ஊரில் எங்கே போனாலும் இதே பாரபட்சம் தான். தப்பு பண்ணுறது ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தன். சொல்லுங்க சார், ஏன் அவனை காப்பாற்றி விட்டீங்க? அவன் உங்கள் ஜாதி இல்லைல்ல? அறிவுடையான் இல்லை என்ற தலை அசைத்தார். நீங்க புரட்சி பேசுற ஜாதி, அவன் புரட்சி ஒடுக்குற ஜாதி. நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தீங்க? உங்க ரெண்டு பேரையும் எது ஒரு புள்ளியில இணைக்குது? அறிவுடையான் அமைதியாக இருந்தார். அனிருத்தன் துப்பாக்கி அறிவுடையானத்தில் வைத்தான். கேள்விக்கு பதில் சொல், இல்லை என்றால் மாண்டு போ, அம்புட்டுத்தேன். அவன் யூனியனுக்கு கண்ட்ரிபியூஷன் கொடுக்கிறான். உண்மையை சொல்லுங்க சார், யூனியனுக்கா இல்லை உங்களுக்கா? அனிருத்தன் சிரித்தான். என்ன மன்னிச்சிடு, அறிவுடையான் கெஞ்சினார். அனிருத்தன் மீண்டும் சிரித்தான். சோ பணம் தான் ஜாதி மதம் ஈனம் மொழி கடந்து உங்கள் எல்லோரையும் நேர்கோட்டில் இணைக்குது. உங்க ஜாதிக்காரனை பார்த்தா நாமளெல்லாம் ஒரே ஜாதி, வேற ஜாதியா இருந்தால் நாமளெல்லாம் ஒரே ஊர், இல்லை வேற ஊரா இருந்தால் நாமெல்லாம் ஒரே யூனியன், ஒரே நாடு, இப்படி எதையாவது சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனா பின்னாடி காசு காசுன்னு காசா மட்டுமே குறிக்கோளை வச்சு நீங்க உங்க புள்ளங்குட்டிகள் மட்டும் நல்லா இருக்க வேண்டியது. உண்மையிலே இந்த ரெண்டு ஜாதி தான் சார் இருக்கு. ஒன்று காசு இருக்கிற ஜாதி, இன்னொன்று காசு இல்லாத ஜாதி. வாய்ப்பு இருக்க ஜாதி, வாய்ப்பு இல்லாத ஜாதி. வாய்ப்பு இருக்கிறவன் இல்லாதவனை ஏச்சி பொழைக்கிறான். நீங்கள்லாம் என்ன ஏசினீங்களே, அது மாதிரி. தப்பு தான், நான் பண்ண எல்லாமே தப்பு தான், என்னை விட்டுரு ப்ளீஸ். அவருக்கு மூச்சு இறைத்தது. விட்டுறேன், நீங்க தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி அந்த மேனேஜர் பயலையும் ஒத்துக்க வைங்க, மன்னிச்சு விட்டுறேன். அறிவுடன் கண் கலங்க அவனே பார்த்தார். அப்புறம் யோசிச்சேன், எதுக்கு மன்னிச்சுக்கிட்டு? இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு.
அதுதான் அறிவுடன் நெத்தியிலே சுட்டேன், அந்த மேனேஜர் வாயிலே சுட்டேன். அந்த பயந்தாங்கொழிய பார்க்கணுமே. உள்ள யூஸ் பண்ணாத பழைய லேடிஸ் டாய்லெட்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஜுராசிக் பார்க் படத்துல டைனோசருக்கு பயந்து ஒருவன் பாத்ரூம்ல உட்கார்ந்துருப்பானே, அவன மாதிரி. துப்பாக்கியை பார்த்ததும் பண்ணுன தப்பு பண்ணாத தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். பாவேஸ் மிஸ்ரா இரு கைகளையும் கூப்பி கும்பிட்டான். அறிவுடன் சார், என்ன சார் இவரு இப்படி கெஞ்சுறாரு, பார்க்கவே பாவமாயிருக்கு சார். சொன்னவாறே அனிருத்தன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட விட போறேன். நான் பண்ணினதுக்கெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ரொம்ப லேட் மேனேஜர் சார். அறிவுடையனுக்கு பயம் வந்தது. அனிருத்தன் அந்த மேலாளரை மன்னித்து விட்டால் என்ன ஆவது? அவனை சுட்டுடு அனிருத், நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அறிவுடையான் பதட்டப்பட்டார். அனிருத்தன் ஒரு நொடி கண்களை மூடி யோசித்தான். அவன் மனதில் மீண்டும் கித்தார் இசை. கண் விழித்தான். சரி சார், இந்த மேனேஜர் நமக்கு வேணாம். நீங்களாவது இவன்ட்ட வாங்குற காசுக்கு நியாயமா வேலை பார்க்குறீங்க. யாருக்கிட்டெல்லாம் காசு வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொம்பு தூக்குறீங்க. ஆனா இந்த பாவேஸ் பைய பேங்க்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்ய மாட்டான் என்று துப்பாக்கி பாவேஸ் மிஸ்ரா முன்பு நீட்டினான். அனிருத்ஜி ப்ளீஸ். அறிவுடையான் சார், நேற்று ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். எப்படி சுடுறதுன்னு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய படம் பார்த்தேன்ல, அப்போ அதில் ஒரு சீன் வந்துச்சு. அதில் ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்வான்னு தெரியுமா? அறிவுடையான் இல்லை என்பது போல் சம்பிரதாயமாக தலையாட்டினார். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லவா? அந்த கேடுகெட்ட மனிதர்களை உக்கிரமான தண்டனைகளினால் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களை பழி வாங்கும் போது நானே கடவுள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சொன்ன நொடியில் அவனுடைய துப்பாக்கி கொண்டு மிஸ்ராவின் வாய்க்குள் சீர அவன் அப்படியே பின்னே சாய்ந்த வாக்கில் சரிந்தான். அனிருத்தன் அறிவுடையானை பார்த்தான். உங்களை மன்னிச்சு விட்டுலாம்னு தான் சார் பார்த்தேன். இங்க நீங்க எல்லாம் பண்ணின தப்புக்கு தான் நான் தண்டனை கொடுக்கிறேன். ஆனா உங்களை வெளியில விட்டா என்ன மாட்டி விட்டுருவீங்க. சட்டம் என்ன தண்டிக்க முடியாது, தண்டிக்க விட மாட்டேன். அனிருத்தன் மீண்டும் சிரித்தான். அந்தோணிக்கு சில நிமிடம் மாறுதல் தேவைப்பட்டது. எழுந்து பின்னே சென்று சிகரெட்டை பத்த வைத்தார். கண்ணியப்பன் வாசல் நின்ற சென்றியை உள்ளே வர சொல்லிவிட்டு அவரும் பின்புறம் சென்றார். என்னையா கோக்கு மக்கா இருக்கான்? அந்தோணி ஒரு சிகரெட்டை கண்ணியப்பண்டம் நீட்டியவரை பேசினார். இவனை ரிமாண்ட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா தூக்கம் கூட வராதே. எங்க இருந்துதான் வாரான்களோ? அப்படியே தலைமுறை இருக்கலாம்ல. ஏதாவது ஸ்பெஷல் ஸ்குவாட் தலையில கேஸை கட்டிக்கிட்டு நாம ஒதுங்கி இருக்கலாம். நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கழுத்த இருக்கிறான். ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல சார். நம்மளை கூட வெயிலில் நிற்க வச்சான், கோபம் வருமே. சுற்றுலான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். இவன் பண்ணிட்டான். கண்ணியப்பன் புகையை கசக்கும் சாக்கில் மனதில் இருப்பதை வெளியே கக்கினான். அந்தோணி கண்ணியப்பனை ஏற இறங்க பார்த்தார். அந்த பையில குட்டிக்கிட்டு கிரைம் சீனுக்கு போங்க. கண்ணியப்பன் எதிர்பார்த்ததை போல் அந்தோணி சொன்னான். சீட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறான் நாய். அந்த பையன் செஞ்சதுதான் சரி, இவனையும் அதே மாதிரி. என்ன கண்ணியப்பன் யோசித்துக்கிட்டே நிற்கிறீங்க? அந்தோணி சிடுசிடுத்தான். கண்ணியப்பன் சிகரெட்டை தரையில் போட்டு மிதித்தார். கண்ணியப்பன் உதவி ஆய்வாளர் சதீஷின் இருசக்கர வாகனத்தின் பின்னே அமர்ந்தார். வண்டி அண்ணாநகர் பள்ளி சாலையில் திரும்பியது. அந்த பையன் நினைச்ச பாவமா இருக்கு தம்பி. சதீஷ் எந்த பதிலும் சொல்லாமல் சாலையில் மட்டும் கவனம் செலுத்தி வண்டியை ஓட்டினார். கோவத்தில் அடிச்சிருந்தா கூட கேஸ் கம்மி. இவன் பிளான் பண்ணி துப்பாக்கியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கான். அவன் வாழ்க்கையே போச்சு. கண்ணியப்பன் சதீஷின் பதிலை எதிர்பாராதவராய் தனக்குத்தானே பேசிக்கொண்டு வந்தார். இவனெல்லாம் வெளியே விடுறது ரிஸ்க் தான் சார். அவனுக்குள்ள எவ்வளவோ வெறி இருக்கு பாருங்க. சதீஷ் தன் பங்கிற்கு தன் கருத்தை பதிவு செய்தார். அவனுக்குள்ள எவ்வளோ வெறி வர வச்சது யாரு? வெறும் போலீஸ் மட்டும் எல்லாத்தையும் பார்க்க கூடாது தம்பி. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எப்படி பதறுவாங்க? நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நம்ம டியூட்டி தான் பார்க்க முடியும். கண்ணியப்பன் பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் மனதில் 1000 எண்ணங்கள். ஆமா, பெரிய டியூட்டி. டைரக்டா எஸ்ஐ எக்ஸாம் எழுதி வரவனுக்கெல்லாம் சொந்தமா யோசிக்க கூட தெரியாது. இன்ஸ்பெக்டரா சொல்றதுதான் வேத வாக்கு. டியூட்டி பத்தி பேசுறான். அவன் சிந்தனையை கலைக்கும் விதத்தில் வண்டி திடீரென்று நின்றது. அந்த வங்கியின் டிஜிட்டல் பலகை அவர்களை வரவேற்றது. தன் மொபைலை பார்த்தார். மணி 10:35. மொபைல் பேட்டரியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததை கவனித்தார். லோனாவா கோனாவான்னு ஒரு மொபைலை என் பையன் வாங்கி கொடுத்தான். பேட்டரியே நிற்க மாட்டேங்குது. சொல்லியவாறே வண்டியிலிருந்து இறங்கினார். வங்கியின் வளாகத்திற்குள் நுழைந்ததும் ஏடிஎம் வரவேற்றது. பக்கத்தில் அனிருத்தன் விவரித்தது போல் பெரிய ஷட்டரால் வாசல் மூடப்பட்டிருந்தது. பக்கத்தில் சிறிய வழி மட்டும் திறந்திருந்தது. உள்ளே வெளிச்சம் தெரிந்ததும் கண்ணியப்பன் வாசலில் நின்றார். உள்ள போங்க சார், நான் வண்டியை நிறுத்திட்டு வாரேன், உதவி ஆய்வாளர் சொன்னார். கிரைம் சீனுனாலே இப்பெல்லாம் அலர்ஜி, வயசாகுதில்ல என்றவாறே வங்கியின் உள்ளே காலடி எடுத்து வைத்தார். 3 பிணங்களை எதிர்பார்த்து உள்ளே சென்றவரை அசையாமல் நிற்க வைத்தது உள்ளே அவர் கண்ட காட்சி. 3 பேர் சந்தோஷமாக உரையாடி கொண்டிருந்தார்.
வாசலை பார்த்து அமர்ந்திருந்த பாவேஸ் மிஸ்ரா கண்ணியப்பனை கவனித்தார். அவரின் முன்னே இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த இருவரும் பாவேஸ் வாசலை பார்ப்பதைக் கண்டு திரும்பி பார்த்தனர். குள்ளமாக கட்டை மீசை வைத்திருந்த அந்த ஆசாமி கண்ணியப்பனை பார்த்து வினாவினார். நான் V5 ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள். பாவேஸின் மேஜையில் இருந்த ஏராளமான காகிதங்களை கவனித்தவரை கண்ணியப்பன் சொன்னார். அந்த ஆசாமி இருக்கையில் இருந்து எழுந்து கண்ணியப்பனை நோக்கி வந்தார். வாங்க சார், ATM ரவுண்ட்ஸில் என்ட்ரி போட வந்திருக்கீங்களா? ஆடிட்டிங்னு லேட்டாக ஒர்க் பண்ணுறோம். அவராகவே படபடவென்று பேசி கொண்டு போனார். இல்லை சார், இங்கே அறிவுடையான். நான் தான் சார், உட்காருங்க சார். என்ன விஷயம்? கண்ணியப்பன் சில நொடிகள் பேசாமல் நின்றார். கள நிலவரம் அந்தோணிக்கு வந்து சேர்ந்ததும் அவர் சகஜமாகிவிட்டிருந்தார். தன் அறையில் தன் மேசை மீது அமர்ந்தவரை அனிருத்தன் கொண்டு வந்த துப்பாக்கி முன்னும் பின்னுமாக திருப்பி பார்த்தார். ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாரியா. நானே ஏமாந்துட்டேன் அந்தோணி சொல்ல சென்றி துப்பாக்கியை கையில் எடுத்து பார்த்தார். வெயிட் கூட ஒரிஜினல் அளவுக்கு இருக்கு பாருங்க என்றார். அந்தோணி தன் துப்பாக்கி மேஜை டிராயர்லேருந்து எடுத்து அனிருத்தன் கொண்டு வந்த துப்பாக்கியோடு ஒப்பிட்டு பார்த்தார். அப்படியே தத்ரூபமாக செஞ்சு விற்கிறானுங்க. மாடல் கண்ணாம் ஆன்லைன்ல வாங்கியிருக்கான். இல்லனா இந்த பச்சாக்குளம் துப்பாக்கி வாங்க தெரியுமா? அந்தோணி சிரித்தார். சென்றையும் பதிலுக்கு சிரித்தார். அவன் ஏதாவது சாப்பிட்றானா கேட்டியா? வேணாம்னு சொல்லிட்டான் சார். கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சிட்டான் ஐயா. கண்ட படங்கள்ல பார்க்க வேண்டியது, இப்படி ஏதாவது பண்ண வேண்டியது. படிச்சவன் தானையா இப்பெல்லாம் இப்படி ஆகிறானுங்க. என்னையா ஸ்ட்ரெஸ்? நம்ம வேலையில இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா? இந்த காலத்து பிள்ளைங்களால எதையும் ஹேண்டில் பண்ண முடியல சார். அந்தோணி அறையை நோட்டம் விட்ட வரை என்னையா பண்றான் அவன் இவ்வளோ நேரம் என்றார். சென்ற அறையில் மூலையிலிருந்து பாத்ரூம் கதவை தட்டினார். உள்ளே தண்ணீர் வழியும் சத்தம் கேட்டது. அறையின் வெளியே சதீஷை கண்டதும் அந்தோணி வெளியே போனார். சென்றி, ஹே தம்பி சீக்கிரமா என்று சொல்லியவாறே கதவை மீண்டும் தட்ட எத்தனிக்க அனிருத்தன் கதவை திறந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. வா, உன் பேங்க்ல இருந்து வந்துட்டானுங்க என்றவாறே சென்றி வெளியே சென்றார். ஆடிட் ரிப்போர்ட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் நாள் ஆடிட் எப்பவும் லேட் ஆகும் சார். சாப்பிட போறேன்னு கிளம்பி வந்தான் சார். அறிவுடன் அலட்டி கொள்ளாமல் பேசினார். அந்தோணி அனிருத்தனை கூர்ந்து கவனித்தார். அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். நல்ல பையன்தான் சார். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக பேசியிருப்பாள். நாங்கள் பார்த்துக்கோம். கவுன்சிலிங் கொடுங்க, கூட்டிக்கிட்டு போங்க அந்தோணி சொல்லிவிட்டு பிரச்சனை தன்னை விட்டு போனால் போதும் என்று உள்ளுக்குள் ஆசுவாசப்படுத்தி கொண்டார். அறிவுடையன் வாசல் நோக்கி நகர்ந்தார். அனிருத்தனும் தலை குனிந்தவாறே வெளியேறினான். சார் என்றவாறே கண்ணியப்பன் அந்தோணி அருகே வந்தார். அந்தோணி என்ன என்பது போல் பார்த்தார். போற வழிதானே, நானே விட்டுட்டு வீட்டுக்கு போறேனே. பாவம் சார் அந்த பையன், இவர் கூட அனுப்ப வேண்டாம். நான் நல்ல வார்த்தையை சொல்லி விட்டுட்டு போலாம்னு பார்க்குறேன். ஏன் அப்படியே வீட்டில் விட்டுடுங்களேன். கண்ணியப்பன் அமைதியாக நின்றார். சரி, கூட்டிக்கிட்டு போங்க. கண்ணியப்பன் நகர்ந்தார். லூசு பையன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான்? அந்தோணி சதீஷிடம் சொல்லி கொண்டிருந்தது கண்ணியப்பனுக்கு என்னமோ போல் இருந்தது. கண்ணியப்பன் மெதுவாக தான் வண்டியை ஓட்டினார். அவருக்கு அனிருத்தனுடன் பேச வேண்டும் என்பது போல் இருந்தது. தம்பி, மனசை போட்டு குழப்பிக்காத. வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? வேலைனா முன்ன பின்ன தான் இருக்கும். அனிருத்தன் பதில் பேசாமல் வந்தான். நல்ல கௌரவமான வேலையில் இருக்க, இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வேணும்? ஏன் பையன் மாதிரியா? 10ஆம் கிளாஸை தாண்டலை, கார் ஓட்டுது. நீ என் புள்ள மாதிரி தான். என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் இப்படிலாம் இருக்கிறது. ஜாலியாக இரு. பேங்க் வேலையை பிடிக்கலன்னா போலீஸ்காரன் எங்கள் நிலைமையை நினச்சி பாரு. எங்கேயோ ஹெலிகாப்டரில் பிரதமர் பறக்கிறான்னு எங்களை வெட்ட வெயில நிற்க வைப்பானுவேன். உங்களை மாதிரி டைமிங்லாம் கிடையாது. பொட்டல் சாப்பாடு தான், அதுவும் சரியா பத்தாது. அப்படியே ஓட்டிட்டேன். எனக்கு தான் வேலை பிடிக்கல, விட்டுறலாம்னு தோணும். எனக்கு பசிக்கலானாலும் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு பசிக்குமே. இதோ இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட். வண்டி பள்ளிச்சாலை திரும்பியது. சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு போலாமா? அனிருத்தன் தன் மௌன விரதத்தை கலைத்தான். வேணாம் சார், சாப்பாடு வாங்க ஆள் இல்லை, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சார். அதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பேங்க்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தா கிளர்க்கு வேலை செஞ்சு, ஆஃபீஸர் வேலை செஞ்சு, சப்ஸ்டாப் வேலை செஞ்சு, அப்புறமா எடுபடி வேலையை செய்யணும். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் சார் பெரிய பேங்க் வேலை. ரொம்ப கன்னிங்காக இருக்கணுங்க. எல்லா இடத்துலையும் தப்பிச்சிடுவானுங்க. என்ன மாதிரி ஆள்லாம் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். உனக்கு என்ன தம்பி குறை? என் பிள்ளைய நினைச்சு சொல்றேன். நீ நல்லா இருப்ப. வண்டி வங்கி நெருங்கியதும் கண்ணியப்பன் சொன்னார். அவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சு வச்சுக்காத. வீட்டுக்கு போ, நல்லா தூங்கு, எல்லாம் சரியாகிவிடும். வண்டி வங்கியின் முன்பு நின்றது. அனிருத்தனை உள்ளே விட்டு கண்ணியப்பன் வாசலில் வந்து நின்றார். தெருவே அமைதியாக இருந்தது. பணக்காரங்கள் மட்டும் வசிக்கு தெரு. வீடுகள் உறக்க நிலையில் இருந்தன. ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். மனுஷனுக்கு வேலை இருந்தாலும் பிரச்சனை, வேலை இல்லைனாலும் பிரச்சனை. சீ, என்ன வாழ்க்கையோ, தனக்கு தானே சொல்லிக்கொண்டு புகையை இழுத்தார்.
கீச் என்ற சத்தத்துடன் வண்டி நின்றது. திரும்பி பார்த்தார். சதீஷ் வண்டியின் பின்னிருந்து அந்தோணி பதட்டமாக இறங்கினார். யோ, உன் போன் என்னையா ஆச்சு என்று கண்ணியப்பனை நோக்கி வர சதீஷும் வண்டியை நிறுத்திவிட்டு பின்னே ஓடி வந்தார். அவர்களின் பதட்டமும் கண்ணியப்பனும் தொற்றிக்கொண்டது. மொபைலை எடுத்து பார்த்தார். சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்து சார். அந்தோணி காதில் வாங்காமல் வங்கியில் வாசல் நோக்கி நடந்தார். சதீஷ் கண்ணியப்பன் அருகே வந்து, சாரோட கண்ணை காணுமா சார் என்று சொல்ல கண்ணியப்பனின் முகமெல்லாம் அதிர்ச்சி ரேகை பரவியது. வங்கியை பார்த்தார். அந்தோணி அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் உள்ளே இருந்து வரிசையாக குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்டது. மூவரும் ஒரு கணம் அதிர்ந்து நின்றனர். அந்தோணி அப்படியே தலையை பிடித்து கொண்டு ஏடிஎம் வாசலில் அமர்ந்தார். சில நொடிகள் மௌனம். அடுத்த குண்டு வெடிச்சது. ஆடிட்டர் வேகமாக வெளியே ஓடி வந்தார். வாசலில் முன் நிற்கும் மூவரை கண்டு கொள்ளாது பயத்தில் கொன்னுட்டான் என்று புலம்பியவாறே அவர் வெகு தூரம் ஓடினார். சதீஷும் தன் துப்பாக்கியின் துணையோடு அவர் அடியெடுத்து வைக்க கண்ணியப்பன் ஒரு முறை அந்தோணியை பாவமாக பார்த்துவிட்டு சதீஷுடன் இணைந்து கொண்டார். வங்கியின் உள்ளே மின் விளக்குகள் அணைந்து எரிந்து கொண்டிருந்தன. ஹே தம்பி, எதுவும் முட்டாள்தனமாக பண்ணாத, கண்ணியப்பன் கத்தினார். இருவரும் வாசலில் நின்றவாறே வங்கியை ஆராய்ந்தனர். ஒருவரும் தென்படவில்லை. தயங்கி உள்ளே அடி எடுத்து வைத்தனர். மேனேஜர் தன் இருக்கை அருகிலே சரிந்து கிடந்தார். அவர் வாயில் குண்டு பாய்ந்திருந்தது. அவர் அருகிலே அறிவுடன் வாய் பிளந்து கிடந்தார். நெத்தியில் குண்டால் பொட்டு வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஸ்டோர் ரூம் கதவு ஆடிக்கொண்டிருந்தது. இருட்டு. உள்ளிருந்து ஜான் லெனனின் மெல்லிய குரல் காற்றில் மிதந்து வந்தது. நிதானமாக அதனுள் இருவரும் நுழைந்தனர். சதீஷ் தன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்து கண்ணியப்பன் கையில் கொடுத்தார். அவர் ஒளியை அறையில் பாய்ச்சினார். இடது மூலையில் தரையில் அனிருத்தன் மொபைல் கிடந்தது. அருகில் அனிருத்தன் சூற்றில் சாய்ந்த வாக்கில் தரையில் அமர்ந்திருந்தார். அவன் வலது கையில் அந்தோணியின் துப்பாக்கி இருந்ததை கண்ணியப்பன் கவனித்தார். சட்டம் என்ன தண்டிக்க முடியாது, தண்டிக்க விட மாட்டேன். அனிருத்தன் குரல் கண்ணியப்பன் மனதில் ஒலித்தது. உனக்கு என்ன தம்பி குறை? என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன், நீ நல்லா இருப்ப. அவருடைய வாழ்த்து காதுகளில் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தார். அவன் தலை இடதுபுறம் தூணில் சாய்ந்திருந்தது. தலையின் பக்கவாட்டிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கண்ணியப்பன் தன் கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டார். அங்கே யாரும் பேசிக்கொள்ளவில்லை. அனிருத்தனின் மொபைலுக்குள்ளிருந்து ஜான் லெனன் மட்டும் பாடிக்கொண்டே இருந்தார்.